ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சகோதரன் ராஜ். இந்த வீடியோ என்னென்னா, இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, இவர் வந்து தமிழ்நாடுல திருநெல்வேலியை சார்ந்த ஒரு சகோதரர். இவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவ். இவர் பேர் வந்து துரை சிங். இவர் வந்து ஒரு டிரைவராக வந்து குவைத்துக்கு வந்தார். இவர் பல கனவுகளோடு தான் குவைத்துக்கு வந்தார். நம்ம இன்னைக்கு இந்தியாவிலேருந்து வரவங்க ஒவ்வொருவரும் வந்து எந்த கண்ட்ரி போனாலும் ஒவ்வொரு கனவுகளோடு வருவோம். பட்டு அது சிலருக்கு தான் நிறைவேறும், சில பேருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் வந்த காரணத்தோடு வந்திருந்தாலும் அது தடைப்பட்டாலும், ஆனால் அவர் வந்து மன உறுதியான ஒரு சகோதரனாக தான் இருந்தார். அவர் லாஸ்ட்டு வியாழக்கிழமை என்னென்னா, ஜஹராலேருந்து அப்பாசியாவுக்கு போகிற வழியில், நர்ஸுங்களை எடுத்துகிட்டு போகிற வழியில் அவர் வண்டி பஞ்சர் ஆகிட்டு, அதை வீல் டயரை சேஞ்ச் பண்ணதுக்காக சைடில் விட்டுருக்கும்போது வேற ஒரு வண்டி அடித்து இறந்துட்டார், ஸ்பாட் அவுட் ஆகிட்டார். இப்போ இந்த வீடியோ மூலமாக என்னென்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு சகோதரனை இழந்திருக்கோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நமக்கு சகோதரர்கள் தான். வெளிநாட்டில் வந்து ஒவ்வொருவரும் இந்தியாவை விட்டு வந்திருப்போம். நம்ம தான் அனைவரும் ஒரு வந்து உறவுகள். குவைத்தில் இருக்கிறவங்க, அது மலையாளி சகோதரராக இருக்கலாம், தமிழ் சகோதரராக இருக்கலாம், ஹிந்தி சகோதரராக இருக்கலாம். ஆனால் எல்லாரும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு உறவுகள். நம்மளுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு சர்க்கிள் வந்து நம்மளுக்கு உறவான சர்க்கிள். அப்போது ரொம்ப கவனமாக இருங்க. வண்டிகள் ஓட்டும் போது நீங்கள் டிரைவிங் வேலைக்கு வந்திருப்பீங்க. உங்களுடைய வேலைகள் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சில டென்ஷன் இருக்கும். எந்த காரணமாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியை கொஞ்சம் நினச்சிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் வந்து குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து தலையாக இருக்கீங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆனால் அந்த குடும்பமே கஷ்டப்படும். இப்போ எங்கள் சகோதரருக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளைங்க. இவர் தான் வந்து எல்லாமே இருந்தார். வேற ஒரு வருமானம் கிடையாது. இவர் அனுப்புவது தான் அவங்க குடும்பத்துக்கே வருமானம். இப்போ அவர் இல்லாதது அவங்க குடும்பத்தில் பயங்கரமான ஒரு இழப்பு. அதே போல் ஒவ்வொருவரும் நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு எதுன்னு ஆனாலும் அது நம்ம குடும்பத்தை வந்து ரொம்ப பாதிக்கும். இப்போ இவர் வந்து லாஸ்ட்டாக இந்த வருஷத்தை முடிச்சுட்டு விசா கேன்சல் பண்ணிவிட்டு நாட்டுக்கு போகலான்னு இருந்த ஒரு சகோதரர். ஆனால் விபரீதமாக அவர் வந்து இறந்து போயிட்டார். ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை யாருக்கும் வரக்கூடாது. அதுக்காக நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பங்களை நினச்சிக்கோங்க. இவங்க குடும்பத்துக்கு இன்னும் வருமானங்கிறது எப்படின்னு எங்களுக்கே யோசிக்க முடியல. அந்த மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது. நம்ம குடும்பம் வந்து நம்மளை நம்பி இருக்குது. நீங்கள் டிரைவிங் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டியை சைடில் விடுறதுனாலும் சரி, டோரை ஓப்பன் பண்ணிட்டு இறங்கும் போதுனாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உங்கள் குடும்பம் உங்களை நம்பி இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து நீங்கள் கொஞ்சம் வலுப்படுத்திக்குங்க. எதுனாலும் நம்ம சகோதரர்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பாரமானது குறையும். நீங்கள் நமக்குள்ளேயே இதயத்திலே வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. என் சகோதரன்கிட்ட கூட சொல்லுவேன், நீ போயிட்டு வா, ஒரு வருஷம் போயிட்டு வா, பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் கடன் இருக்குன்னு அதை அடைச்சிட்டு போயிடுவோம்னு சொன்னார். இப்போ மொத்தத்தில் 4 வருஷம் ஆச்சு, பிள்ளைய கூட பார்க்காமே இறந்து போயிட்டார். எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்களை பார்க்கணும். என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நம்ம அந்த ஒரு டைமுக்கு போய் ஊரில் போய் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம உறவுகளையும் பார்த்துட்டு வந்துருங்க. அதை நாளைக்கு போகும்னு நினைக்காதங்க. அதை தடைப்படுத்திக்கிட்டே இருக்காதுங்க. ஏன்னா நம்மளுக்கு அது ஒரு ஆறுதல். நம்ம நாட்டுக்கு போய் பிள்ளைங்களை நம்ம உறவுகளை பார்க்கும்போது நம்ம இருதயத்துக்கு ஒரு ஆறுதலானது. அதனால் நீங்கள் ரொம்ப சேஃபாக வண்டி ஓட்டி பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம டிரைவிங் வேலை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கட்டும். அதே மாதிரி டிரைவிங் வேலை பார்க்குறவங்களுக்கு நம்ம எல்லோரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்போயும் வச்சுக்கோங்க. எதுனாலும் மச்சி ஒன்றும் குழப்பம் இல்லைடா, அது இல்லைடா, இது இல்லைன்னு சொல்லி அவங்கள எப்போவும் ஒரு தாங்குகிற இருதயமாக இருக்குது. நம்ம பைசா கொடுத்து ஏதோ கொடுத்து இருந்தாலும் நம்ம அன்பு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம தான் ஆனால் எல்லோரும் நமக்கு ஒரு சகோதரிகளாக இருக்கும். அதனால் நம்ம எல்லோரும் பாதுகாப்பாக இருந்து நம்ம குடும்பங்களை தாங்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கிறேன். இப்போ வரைக்கும் உங்கள் சகோதரர் ராஜ்.